வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். போன வாரம் எட்டிமடையிலேருந்து மலப்புழா டேம் வரைக்கும் வந்து அந்த ரோட் ட்ரிப் வீடியோ போட்டிருந்தோம். இந்த வாரம் எபிசோடில் நம்ம ரோப் கார் ஜேர்னி வந்து போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்க்கிங்லேருந்து அந்த ரோப் கார் போர்டிங் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆன் த வேல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்வாரியம் இருக்குது. அக்வாரியம் விசிட் பண்ணுறாங்கன்னா விசிட் பண்ணால், பட் நம்மளுடைய இன்றைக்கி வந்து முக்கியமான அஜெண்டா வந்து ரோப் காரில் ட்ராவல் பண்ணி போகணும் அப்படிங்கிறது. ஸோ அதை நோக்கி நமது லட்சிய பயணம் தொடர்கிறது. இந்த ரோப் கார் போர்டிங் ஸ்டேஷன் பக்கத்துலேயே கார் பார்க்கிங் இருக்குது. நீங்கள் இங்கே கூட வந்து காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சாயந்தரம் லேட்டாக தான் வந்திருக்கிறோம். பார்த்தா நமக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூவே நிற்கிது. எப்படி இதில் இடம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. நமக்கு வேறு டைம் ஆயிருமே, க்ளோஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன டென்ஷன் வேறு. ஏன்னா இதுக்காகத்தான் நம்ம மெனக்கிட்டு அங்கேருந்து வந்திருக்கிறோம். டைம் வேறு ஆயிடுச்சு சாயந்தரம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே மேலே போனோம். சொல்லுவாங்க இல்லையா, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, அதை நினைத்து நிம்மதி நாடுங்கிற மாதிரி நமக்கு பின்னாடி பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் தாண்டி நம்ம இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறதே பெரிய சாதனையாக இன்றைக்கி பார்க்கப்பட்டது. ரேட் கார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இண்டிவிஜுவலுக்கு இவ்வளவு, ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இவ்வளவு, அதே மாதிரி விஐபி நுழைவாயிலும் இருக்குது. நம்ம வந்து விஐபி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 3 பேர், அதாவது நான், சஞ்சய், மிஸ்ஸஸ் 3 பேருக்குமே சேர்த்து 324 ரூபா வந்துச்சுங்க. இதில் நம்மளை ஏற்றி விட்றதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பார்த்துங்க. அதாவது ஒரு மார்க்கிங் இருக்கும், அந்த மார்க்கிங்கில் போய் நீங்கள் நிற்கணும். ரோப் கார் வந்து நிற்கலாம் செய்யாது. அது வாட்டு போயிட்டே இருக்கும், ஒரு மினிமம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். அது அப்படியே வரும்போதே நீங்கள் அப்படியே ஏறி உட்காந்துக்கணும். ரோப் காரில் ஏறி உட்கார வச்சு உங்களுக்கு அந்த கண்ணாடியை வந்து க்ளோஸ் பண்ணி, விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லையா, அதை க்ளோஸ் பண்ணி விட்டு அனுப்பி விட்ருவாங்க. உட்காந்த உடனே நம்ம வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது முன்னாடி ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் மட்டும் தனியாக ஒரு ரோப் காரில் போனேன். அவங்க ஜானகியும் சஞ்சயும் ஒரு ரோப் காரில் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க. வெயில் காலம்தான், பட் நம்ம சாயந்தரம் நேரம் போயிருந்தோம், அதனால் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ப்ளஸ் அங்கே ட்ரீஸ் எல்லாம் ரொம்பவே க்ரீனரியாக தான் இருந்ததுங்க. ரொம்பவுமே ரம்மியமான ஒரு சீனரி தான் அது. அது மேலே இருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு, சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க இல்லை இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா, மலப்புழா டேமில் ஒரு தடவை இந்த ரோப் கார் பயணத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்த பயண நேரம் வந்து 20 நிமிஷம் கிட்ட வருதுங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அந்த பாயிண்ட்டு போயிட்டு திருப்பி வந்து நம்ம போர்டிங் ஸ்டேஷன்லேயே வந்து இறக்கி விட்றாங்க தாங்கண்ணே. அது போயிட்டே இருக்கும், நீங்கள் வந்து டப்புன்னு குதிச்சு இறங்கிடணும். ஸோ டோட்டலி 20 மினிட்ஸ் வந்து ட்ராவலிங் டைமுங்க. மெயின் ரோட்டில் போகும்பொழுது கீழே வண்டியெல்லாம் போகிறத பார்க்குறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அந்த அதர் எண்டு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சுற்றிட்டு திருப்பி நம்ம ஏறின இடத்துக்கே போயிடும்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் வந்து இந்த இடம் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ போர்டிங் பண்ண இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இறக்கி விட்றதுக்கு 2 பேர் ரெடியாக நிற்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் காலை ஒடுக்கி வைக்கணும். அப்படியே டாப்புன்னு குதிச்சிடணும். அது வண்டி அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த பக்கம் இறங்கி அப்படியே ஓடி போயிட வேண்டியதான். ஸோ மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அக்காம்ப்ளிஷ்டுங்க. நமக்கு டைம் இருந்தது. அதனால் வந்து நம்ம டேமுக்குள்ளேயும் போகலாம். சஞ்சய்க்கு வந்து விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்படுவான். அதனால் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் போய் கொஞ்ச நாள் விளாண்டுட்டு வரலாம் இருக்கிற வரைக்கும். நமக்கு என்ன இப்போ வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம், வீக்கெண்டு தானே அப்படின்ட்டு நம்ம அதை நோக்கி நமது அடுத்த பயணம் தொடர்ந்தது. இங்கே டிக்கெட் ஃபேர் மொத்தமாக இங்கே எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 70 ரூபா கொடுத்த மாதிரி ஞாபகங்க. அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபாயும் சில்ட்ரனுக்கு வந்து 10 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது இதில் மாற்று கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் மறந்துட்டேன். நான் அங்கே உள்ளே நுழையும் போது கிட்டத்தட்ட மணி ஒரு 6 மணிலாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நேராக நாங்கள் போன ஸ்பாட்டை கவனிங்க. நேராக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு தான் வந்தோம். ரொம்ப உப்புசமாக இருந்ததுங்க. அதனால் சரி ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஐஸ்கிரீமும் அங்கேயே வந்து மில்மாவுடைய ஒரு ஃப்ரூட்டி ட்ரிங்க் ஒன்று இருக்குது. நம்ம மாசா இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. அதையும் கையில் வாங்கிக்கிட்டோம். ஐஸ்கிரீம்லாம் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்லேயே தான் இருக்குங்க. முன்னாடிலாம் வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ஃப்ளேவர் பொறுத்து இருக்குது. பட் டேஸ்ட்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அடுத்து நாங்கள் வாங்கிக்கலாமா?
எனக்கு வந்து என்னது இது வனிலா. நானும் சஞ்சயும் ஒரு சாக்லேட் கோன் வாங்கினோம். 30 ருபீஸ் பெர் பீஸுங்க. இது சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே தான் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அதுக்கு பின்னாடியே அப்படியே நடந்து போனோம்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு. இருட்டிருச்சுங்க, ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு. ஒரு 6:30 பக்கமாக ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ட்ரெயின் வந்து பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே தான் போகலாம். நான் முன்னாடிலாம் போயிருக்கேன், நானும் சஞ்சீவ் சேர்ந்து போயிருக்கோம். ஏதோ சம் சார்ஜ் பண்ணுவாங்க, 50 ரூபா ஏதோ சார்ஜ் பண்ண மாதிரி ஞாபகம். பட் இப்போ வந்து எல்லாமே வந்து கண்டமாகி போய் கிடக்குது. ட்ராக் கூட இல்லை. ஸோ இட் இஸ் நாட் இன் ஆப்ரேஷன் நவ். சஞ்சய் பார்க்குள்ளே வந்தாலே ஒரு விஷயத்தை தான் தேடுவான், ஊஞ்சலை தான் தேடுவான். ஊஞ்சல் வந்து அன்றைக்கி எதுவுமே அவ்வளோ எளிதாக கிடைக்கல. ஏன்னா வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால ஊரே அங்கே தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டு மக்களும் சரி, கேரளா மக்களும் சரி, எல்லாருமே அங்கே இருந்தாங்க. நிறைய பீப்புள் வராங்க. பட் அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். வருமானம்லாம் இருக்குது, அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். நிறைய ஊஞ்சல் உடஞ்சிருந்தது. நிறைய ஒரு சில இதெல்லாம் இன்னும் ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்காங்க. புதுசாக கட்டி வச்சுருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணல, பூட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்து அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவ்வளோ இருக்குடா. நாங்கள் வந்து ஊஞ்சல் தேடுற வேட்டையில் தான் இறங்கியிருந்தோம். ஆளுக்கு ஒரு பக்கம் ஊஞ்சல் தேடிட்டு இருந்தோம். திருவாத்தான் பாருங்கள் எப்படி ஏறுறான் பாருங்கள். கரெக்டாக நம்ம போவோம், யாராவது ஒரு குழந்தை வந்து உட்காந்துரும். இவனுக்கு ஒரே டிசப்பாயிண்ட் ஆயிரும். அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஜானகி ஒரு ஊஞ்சல் ஆக்குப்பை பண்ணலான்ட்டு போனாங்க. பட் ஒரு பையன் வந்து உட்காந்துட்டான். சரி சஞ்சய் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியாமல் அவன் ஒரு ஊஞ்சல் ஆக்குப்பை பண்ணிட்டான். சரி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான், விளையாட்டும் சந்தோஷமாக விளையாட்டும் அப்படின்ட்டு அவனை விளையாட விட்டுட்டோம். ஒரு 1/2 hour விளையாண்டுருப்பான். விளையாண்டு அப்படியே விளையாட வச்சுட்டு அப்படியே நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம ஊர் லோக்கல் கைட் சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார் அண்ட் ஃபேமிலி. தேங்க்யூ, பாய்.